ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். குரூப் 2 அண்ட் 2A ஓட நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாரியே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட கடைசி எக்ஸாம். நெக்ஸ்ட் இயர் எலக்ஷன் வரனால 90% எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பே இல்ல. இதுக்கப்புறம் 2027ல தான் எக்ஸாம் நடக்கும். நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வுல பொருத்தமில்ல பல வினாக்கள் எங்கிருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. தேர்வர்கள் அனைவருடைய உழைப்பும் வீணாகி, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டது தான் மிச்சம். இதனால மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை நோக்கி எழுப்பிய பல வினாக்களுக்கு பதில் சொல்ற விதமா குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு குரூப் 2 அண்ட் 2A ஓட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னும் எக்ஸாம்க்கு எவ்வளவு நாள் இருக்கு? அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ? பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் எத்தனை? ஏஜ் லிமிட் என்ன? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம்? தற்போது தேர்வு முறையில் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன? ரேங்கிங் ப்ரொசீஜர், அதாவது 2 பேரும் எக்ஸாம்ல ஒரே மார்க் எடுத்திருக்காங்கன்னா, யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க? டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா? இல்ல வேணாமா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம வீடியோவ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4க்கு சரியா இன்னையிலேருந்து கணக்கு பண்ணோம்னா, கரெக்ட்டா 74 டேஸ், அதாவது 74 நாட்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு அ கரெக்ட்டா ஜூலை 15 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அ ஆனுவல் பிளானர்லயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி டிஎன்பிஎஸ்சி கரெக்ட்டா வந்து ஜூன் 15 அன்னைக்கு இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள். அதாவது வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி. அதாவது அடுத்த மாசம் 13/8/2025 அன்னைக்கு 11:59, அதாவது அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ விண்ணப்பத்திற்கான திருத்தச் சாளர காலம், அதாவது நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன எப்ப எடிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணத நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன டேட் குடுத்துருக்காங்கன்னா, முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள், அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்ப நடைபெறும்? 2 அண்ட் 2Aக்கு ஒரே எக்ஸாம் தான் பிரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ வந்து செப்டம்பர் 28 அன்னைக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. 9:30 டூ 12:30 வரைக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப நடைபெறும் அப்படிங்கிறது தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காலி பணியிடங்கள். ஸோ குரூப் 2 அண்ட் 2Aவுக்கான காலி பணியிடங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2022, 23 20 சாரி 22, 24 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். ஸோ வந்து குரூப் 2 குரூப் 2ல மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா, 50 வேக்கன்சி, வெறும் 50 வேக்கன்சி. இது ரொம்ப கம்மி தான். குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா 595 வேக்கன்சிஸ் இருக்கு. மொத்தம் சேர்த்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னா, 645 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ அத பார்த்துருவோம். என்னென்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 2ல உள்ள பதவிகள் வந்து உதவி ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலைப் பணி, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், நன்னடத்தை அலுவலர். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, 2 ஆர் 3 ஆர் ஸோ 2, 3 வேக்கன்சி அது மாரி தான் குடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்லயுமே. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2ல மட்டும் மொத்தம் 50 வேக்கன்ஸீஸ். குரூப் 2ல மட்டும் மொத்தம் எத்தன வேக்கன்ஸீஸ் இருக்குன்னா, 50 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 2Aல என்னென்ன பதவிகள் இருக்கு அப்புட்ன்னா, முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், மேற்பார்வையர், இளநிலை கண்காணிப்பாளர், உதவியாளர் நிலை 3. ஸோ இது மாரியான போஸ்டிங்லாம் இருக்கு. ஸோ மொத்தம் சேர்த்து பார்த்தோம்னா, இந்த குரூப் 2Aல மொத்தம் எத்தன போஸ்டிங் இருக்குன்னா, 595. மொத்தம் குரூப் 2Aல வேக்கன்சி எவ்வளவு? 595. ஸோ இந்த குரூப் 2 மற்றும் 2A 2யும் சேர்த்து மொத்தம் எத்தன வேக்கன்சி இருக்குன்னா, 645 வேக்கன்சிஸ் இருக்கு. 645 காலி பணியிடங்கள் இருக்கு. நெக்ஸ்ட்டு வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட் பார்க்க போறோம். ஸோ குரூப் 2 யாரெல்லாம் எழுதலாம் அப்டின்னா, மினிமம் 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். மினிமம் வந்து 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது, நோ ஏஜ் லிமிட், அதாவது வயது வரம்பு கிடையாது. குரூப் 2 அண்ட் 2Aக்கு மினிமம் வந்து 21 வயசு வந்து முழுமை அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் அதிகபட்சம்ங்கும்போது வந்து
எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. யார தவிர அப்புட்ன்னா, எக்செப்ட் ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரிய தவிர மத்த எல்லாருக்கும் என்ன கிடையாது? இந்த வயது வரம்புங்கிறது கிடையாது. ஸோ குடுத்துருக்காங்க பாருங்க. நன்னடத்தை அலுவலர். ஸோ உச்ச வயது வரம்பு இல்லை. ஸோ இந்த வனவர் அதாவது ஃபாரஸ்டர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்க, வயது வரம்பு வந்து 37 குடுத்துருக்காங்க. மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த வயது வரம்பு கிடையாது. ரிலாக்சேஷன் தான். ஸோ நோ ஏஜ் லிமிட்டட். நெக்ஸ்ட்டு குரூப் 2A. 2A அதே மாரி 2 பார்த்தோம். அதே மாரி தான் 2Aக்கும் எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. உச்ச வயது வரம்பு இல்லை. ஸோ அப்ப 2 அண்ட் 2A அப்ளை பண்றதுக்கு மினிமம் வந்து 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஏஜ் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. யாருக்குன்னா, ஸோ வந்து இந்த 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 கேட்டகரிக்கு ஃபுல்லாம் பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசிடிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸோ இந்த கேட்டகரிக்கு ஃபுல்லாமே ஏஜ் வந்து லிமிட் கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் கிடையாதுன்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் அதுக்கு வருஷம் கூட வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து போஸ்டிங்ல 1 இயர்ல இருந்துட்டு கூட ரிட்டயர்மென்ட் ஆகலாம். ஸோ அதான் சொல்லிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது கல்வி தகுதி. அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்து எது முடிச்சிருந்தா இந்த நம்ம வந்து குரூப் 2 அண்ட் 2A வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பட்டம். அதாவது ரெகக்னைஸ்டு யுனிவர்சிட்டில இருந்து குடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு பட்டம். எனி யுஜி டிகிரி. எந்த டிகிரியா வேணா இருக்கலாம். பிஜி அதுக்கப்புறம் என்ன படிச்சாலும் அது ஓகே. நெக்ஸ்ட்டு. சில பதவிகளுக்கு அவர்கள் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை. அதாவது சில போஸ்டிங்க்கு என்ன சொல்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட பாடத்திட்டங்கள் படிச்சு டிகிரி முடிச்சிருந்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரெஃபரன்ஸ் உண்டு அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. வனவர் அதாவது வந்து ஃபாரஸ்டர் பதவிக்கான அந்த உடற்தகுதிகள். இந்த போஸ்டிங் மட்டும் கொஞ்சம் உடற்தகுதிகள் குடுத்துருக்காங்க. எப்பவும் இந்த டிஎஸ்பி, எஸ்ஐ ஸோ இது மாரி இதுலலாம் வந்து அந்த குரூப் 4லயும் ஃபாரஸ்டர் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலது குடுப்பாங்க. என்னென்ன ஹைட், வெயிட் இருக்கணும். ஸோ அதுல அது குடுத்துருக்காங்க இந்த ஃபாரஸ்டருக்கு வந்து. அதாவது வந்து மேலுக்கு பொறுத்தளவுல உயரம் வந்து 163 பட்டியல் பழங்குடியினர் தவிர, பட்டியல் பழங்குடியினர் வந்து 152. ஸோ அதே மாரி பெண் 150 பட்டியல் பழங்குடியினர் வந்து 145. ஸோ இதே மாரி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. செஸ்ட் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்லி வந்து இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்ருக்கு போறவங்க மட்டும் தான். சரி நெக்ஸ்ட் வந்து தேர்வு முறை திட்டம். அதாவது தற்பொழுது தேர்வு முறையில என்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, குரூப் 2 அண்ட் 2A பிரிலிம்ஸ்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதேபடி தான் ஆப்ஷன் பகுதி ஏ, பி, சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ பொறுத்தளவுல ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தளவுல 75 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் ஆபிலிட்டிய பொறுத்தளவுல 25 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமா சேர்த்து 200 கொஸ்டின்ஸ். ஸோ குரூப் 2 அண்ட் 2ஏக்கு ஒரே எக்ஸாம் தான். 2க்குமே சேர்த்து ஒரே பிரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஸோ இதில யாரு வந்து ஹையஸ்ட்டா வந்து மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ, அவங்க வந்து 2 அண்ட் 2ஏ 2 எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இல்ல கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்திருக்கேன் அப்டின்னா, 2ஏ எக்ஸாம் மட்டும் தான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ பிரிலிம்ஸ் பொறுத்தளவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ மெயின்ஸ்ல இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ்ங்கிறத இப்ப பார்த்துரலாம் வாங்க. தேர்வு முறை திட்டம். ஒருங்கிணைக்கப்பட்ட குடிமைப்பணிகள் தேர்வு 2 மற்றும் 2ஏ பணிக்கான முதல்நிலை தேர்வு. அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அது ஒரே நாள்ல முடிஞ்சிரும். எப்படி குரூப் 4 நடக்குமோ, ஸோ அதே டைப்ல தான் இந்த எக்ஸாமு. ஸோ மொழி அதாவது வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். மறுபடியும் பாருங்க 10ஆம் வகுப்பு. இது மாரி தான் 10ஆம் வகுப்பும் ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ எங்கேருந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ வந்து பொது தமிழ் ஆர் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ்ல 100 கொஸ்டின் சேம். நெக்ஸ்ட் வந்து பொது அறிவு அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பாட்ட பொறுத்தவரையில பட்டப்படிப்பு தரம். ஸோ அதில வந்து 75 வினாக்கள். அடுத்து வந்து ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் பொறுத்தளவுல 10ஆம் வகுப்பு தரம். ஸோ 25 வினாக்கள். ஸோ மொத்தம் சேர்த்து 200 வினாக்கள். அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 300 நேரம் வந்து 3 மணி நேரம். குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90. ஸோ 90 எடுத்தா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருமா அப்படின்னு கிடையாது. ஸோ வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 90. ஸோ தேர்வு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, எதுல நடக்கும்னா, நம்ம வழக்கம் போல வந்து ஓஎம்ஆர்ல தான் நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல எப்படி குரூப் 4 எழுதுனோமோ, ஸோ அதே மாரி தான் அந்த குரூப் 2, 2ஏவோட பிரிலிம்ஸ் எக்ஸாமும் நடக்கும். அப்படிங்கிறது தான். ஸோ தேர்வோட வகை அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் தான் வந்து கொள்குறி வகை தேர்வு தான்.
ஸோ அவங்களே குடுத்துட்டாங்க. OMR ஒலிக்குறி உணரி ஆப்டிகல் மார்க் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ப வேற எதுலலாம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, குரூப் 2 பணிகளுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் அதாவது முதன்மை தேர்வு பார்க்கலாம். ஸோ அத பொறுத்தளவுல தமிழ் மொழி தகுதித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தரத்துல இருந்து வைக்கிறாங்க. 100 அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 40. ஸோ இத வந்து மெயின்ஸோட அந்த மார்க்ஸ எடுத்துக்குவாங்க அப்டின்னா, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த கீழ இருக்கு பாருங்க. பொது அறிவு, பட்டப்படிப்பு. ஸோ இதுல வரக்கூடிய அந்த அதிகபட்ச அந்த 300 மதிப்பெண் இத வச்சு தான் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அப்ப இந்த குரூப் 2ஏ இருக்கு இல்லையா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி இந்த குரூப் 4 எழுதுவோமோ, அதே மாரி அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும். குரூப் 2ஏ இது வந்து என்னன்னா, குரூப் 2 வந்து இந்த போஸ்டிங் வந்து இன்டர்வியூ உண்டு. ஸோ குரூப் 2ஏ கிடையாது. இன்டர்வியூ போஸ்ட் இது ஃபுல்லாமே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, தாள் 1 தமிழ் மொழி தகுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதோட மதிப்பெண் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அ அ பொது அறிவு, பட்டப்படிப்பு தரம் 150. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வினாக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு பொது அறிவுல. ஸோ இது வந்து தமிழுங்க அப்படிங்கிற ஒரு பாட்டும் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து அத அப்படியே தூக்கிட்டு அப்படியே மாத்திட்டாங்க. ஸோ வந்து இந்த தமிழ் பிரச்சனை வருது. ய லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறனால, ஸோ இது வந்து தமிழ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறத விட, தமிழ் வந்து ரிமூவ் பண்ணது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லப்போனா. ஸோ வந்து அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் எடுக்கலாம்னு சொன்னதுக்கு, ஸோ இந்த லாங்குவேஜே வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்டின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் குடுத்துருக்காங்க. ரீசனிங் பொறுத்தளவுல மொத்தம் வந்து 50 வினாக்கள். ஸோ குரூப் 2ஏ மெயின்ஸ் எப்படி நடக்கும்னா, 150 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ல இருக்கும். 50 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருக்கும். ஸோ 300 மார்க் வந்து இதுக்கு 3 மணி நேரம். 90 கொஸ்டின். ஸோ இது வந்து கொழுக்குறிய வகை தான். ஆனா எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிபிடி அதாவது வந்து எப்டின்னா, இந்த கணினி வழி தேர்வு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ வந்து இந்த எஸ்எஸ்சி, ரயில்வே ஸோ இது மாரி எக்ஸாம்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாரி அப்ஜெக்டிவ் டைப் தான். பட் வந்து சிபிடி டெஸ்ட்டா நடக்கும் அப்டின்ருக்காங்க. இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து அது வந்து ரைட்டிங் எக்ஸாம். நம்ம வந்து எப்படி ஸ்கூல், காலேஜ்லலாம் வந்து எக்ஸாம் எழுதுவோமோ, ஸோ அது மாரி நடக்கும். ஸோ இந்த குரூப் 2ஏ ஓட மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் சிபிடி டெஸ்ட் அதாவது வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல வந்து ஓப்பன் பண்ணி அதில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அத மார்க் பண்ற மாரி இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சேஞ்சிங்ன்னா, இந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் அதாவது வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்வர்கள் சம மதிப்பெண்களை பெற்றால், அதிக கல்வித் தொகுதி பெற்ற தேர்வர் தகுதி பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார். அதாவது வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்வுகள் வந்து ஒரே மாரி நான் வந்து மார்க் வாங்கியிருக்கேன் அப்புட்ன்னா, யாரு வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்புட்ன்னா, யார் வந்து அதிகமா படிச்சிருக்காங்களோ, ஸோ யுஜி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்புட்ன்னா, பிஜி முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க, எம்ஃபில் முடிச்சவங்க, பிஎட் முடிச்சவங்க, ஸோ அது மாரி கல்வி தகுதியோட அடிப்படையில ஃபர்ஸ்ட் வந்து முதலிடத்துல வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எழுத்தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களும், கல்வி தகுதியும் ஒரே மாதிரியா இருக்கு. அதாவது வந்து மார்க்கும் நம்ம படிச்ச குவாலிஃபிகேஷன் ஒரே மாரி இருக்கு அப்படி இருக்கும்போது, யாரு வந்து வயதில வந்து மூத்த தேர்வரோ, ஸோ அவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுக்குவாங்க. ஸோ வயசும் ஒரே மாரி இருக்கு அப்புட்ன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த விண்ணப்ப எண்ணிலிருந்து தீர்மானிக்கப்பட்டு, அதில யாரு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்க. ஸோ இதான் ரேங்கிங் ப்ரொசீஜர் தற்போது கொண்டு வரப்பட்ட சில மாற்றங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க் வந்து ஒரே மாரி ஸ்கோர் பண்ணியிருந்தோம்னா, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி யார் அதிகமா எடுத்திருக்காங்களோ, அவங்கள ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுலயும் வந்து ஒரே மாரி இருக்கும் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, யார் வந்து சீனியாரிட்டி படி வயசுல வந்து யார் கூட இருக்காங்களோ, அவங்கள செலக்ட் பண்றாங்க. ஸோ அதுலயும் ஒரே மாரி இருக்குங்கபோது, நம்ம அப்ளிகேஷன் நம்பர வச்சு நம்ம யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்களோ, அவங்கள செலக்ட் பண்றாங்க. ஸோ இதான் அந்த ரேங்கிங் ப்ரொசீஜர். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க சிலபஸ். சிலபஸ் வந்து இப்ப மாற்றியமைக்கப்பட்ட சிலபஸ். அதாவது வந்து எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத நான் தனியா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துடுறேன். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில தெளிவாவே போட்டிருப்பாங்க. அ ஸோ அவ்வளோதான். அந்த சிலபஸ நீங்க கரெக்ட்டா செக் பண்ணீங்கன்னா, ஸோ அதில எல்லாமே குரூப் 2ஏக்குரிய பிரிலிம்ஸ் உரிய சிலபஸு, அப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கான சிலபஸு, ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் 2ஏ மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இந்த சொன்ன எக்ஸாம்க்குரிய சிலபஸ் ஃபுல்லாமே நான் கரெக்ட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பின் பண்ணிடுறேன். அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டா இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதில் கேள்வின்னு கூட சொல்லலாம். எப்புட்ன்னா, குரூப் 2 அண்ட் 2ஏ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாமா? இல்ல வேணாமா?
அப்படிங்கிறது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த திருக்குறள மட்டும் படிச்சு சொல்றேன். "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்." ஸோ இந்த குறள பாருங்க. இதுக்கான பொருள பாருங்க. ஒரு செயலில் தெய்வத்தின் அருள் இல்லை என்றாலும், முயற்சியின் பயனாக உடல் வருந்தியதற்கான கூலியாவது நிச்சயம் கிடைக்கும். ஒரு செயல்ல தெய்வத்தோட அருள் இல்லன்னா கூட பரவால்ல. நம்ம பண்ண அந்த முயற்சியோட பயனா உடல் வருந்தியதற்கு கூலியாவது நிச்சயம் கிடைக்கும். அதாவது ஒரு செயல்ல வெற்றி பெற முடியலாட்டியும், அந்த செயலுக்காக நாம் மேற்கொண்ட அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அ மற்றும் அதற்காக உழைத்த அந்த உடல் உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த குறளுக்கான பொருள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணலானாலும், இல்ல வந்து எக்ஸாம் குரூப் 4 டஃப்பா கேட்டாங்க அப்படிங்கிறனாலயும், ஒருவேளை இந்த எக்ஸாம் வைக்க போறதும் இல்ல. ஸோ இத அவங்க பெருசா வந்து எடுத்துக்கவும் மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இதுக்காண்டி படிக்க ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஏத்துட்டு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த டயத்துக்கு ஏத்த மாரி நம்மளும் வந்து நம்மள மாத்திக்கிறது தான் வந்து நல்லதுன்னு தோணுது. ஸோ வந்து கண்டிப்பா வந்து இந்த குறள் வந்து அதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்மளால முடியும். நம்ம படுற அந்த உழைப்புக்கு நிச்சயமா ஒரு நாள் வந்து வெற்றி பலன் வந்து நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான். அம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 2 அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்திய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.